ஒரு நாட்டில் ஒரு சர்வதிகாரி ஆட்சியாளர் இருந்தாங்க. தன் மக்கள் முன்னாடி ஒரு கோழியை கொண்டு வந்தாங்க. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கோழியோட ரெக்கையை ஒவ்வொன்றா பிக்க ஆரம்பிச்சாரு அந்த ஆட்சியாளர். அந்த கோழி வழியில துடிக்குது, தப்பிச்சு ஓட பார்க்குது, அதனால முடியல. பாதி ரெக்கைகளை பிச்சு முடிச்சிட்டாரு. அங்க பக்கத்துல இருக்கிற அமைச்சர், ஏன் இப்படி பிக்கிறீங்க, அதுக்கு வலிக்குது அப்படின்னு கேட்டாரு. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கைகளும் பிச்சாரு. கடைசி ரெக்கையும் பயங்கரமா கொடூரமா பிச்சு எடுத்துட்டு அந்த கோழியை கீழே விட்டுட்டாரு. இப்ப மறுபடியும் அந்த அமைச்சர் கேட்கிறாரு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. நான் என்னதான் அந்த கோழி ரெக்கையை பிச்சாலும் இப்ப அதை முன்னாடி வந்து நிற்கும் பாரு அப்படின்னு சொன்னாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாமே நினைச்சாங்க அந்த கொடூரமான அரக்கட்டன் தப்பிச்சு ஓட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தானியங்களை காமிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி அந்த ஆட்சியாளர் கால் பக்கத்துல நின்னுச்சு. இன்னும் சில தானியங்களை காமிச்சாரு. உடனே அவர் மடியில ஏறி உட்காந்துக்குச்சு. இப்ப சொன்னாரு, என்னதான் நீ மக்களுக்கு கஷ்டம் கொடு, ஆனா மறுபடியும் தானியங்களை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் அதே தான் நடக்குது. இந்த சூழல் தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் ஊழலை கொடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தாம இந்த மாதிரி ஒவ்வொரு உரிமைகளையும் ரெக்கைகளை பிச்சு எடுத்து கடைசியில் இந்த எலெக்ஷன் வரும்போது மட்டும் சில தானியங்கள், இலவசங்களை இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, மக்கள்கிட்ட எல்லாதான் கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில் இந்த மாதிரி சில தானியங்களை பசங்களை கொடுத்தா மக்கள் எல்லாருமே நம்ம பக்கம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம துணை போகக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த எலெக்ஷன் பூத்துக்குள்ள நீங்களும் அந்த எலெக்ஷன் மிஷின் மட்டும்தான். நீங்கள் காசு வாங்கினாலும் சரி இல்லை காசு வாங்கலினாலும் சரி, நீங்களும் அந்த எலெக்ஷன் மிஷின் மட்டும்தான். காசுக்காகவோ இல்லை பயத்துக்காகவோ ஓட்டு போடாமல் நம்ம நாட்டுக்கு எது தேவை அப்படின்னு சிந்திச்சு ஒரு நிமிஷம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவ்வளோதாங்க.